வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்லா ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்லா ஃபோன்ஸா? அது என்ன டெஸ்லா ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்லா வந்து ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்லா என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ டெஸ்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டில் லீடிங் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். அதோடைய சிஇஓ பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க். அவரும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள். அவருடைய கான்செப்ட் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டெஸ்லா காரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு காராக மாறிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து டெஸ்லா காரில் வந்து ஒரு ரவுண்ட் போகிறதுக்கு வந்து நிறைய காசு பே பண்ணி ஃபாரின்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ துபாய்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கிற டெஸ்லா பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எது மாதிரியான ஃபோன்ஸாக இருக்க போகுதுன்னா சோலார் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூஎஸ்பி எதுவாக இருக்குன்னா யூனிக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த ஃபோன் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதில் வந்து ஏகப்பட்ட யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2022 இல்லைனா 2023 லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்லா கிட்ட இருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை டிசைன் பண்ணுற டிசைனரோட வெப்சைட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து ட்வீட்டில் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து ரூமர்ஸாக தான் வந்திருக்கே தவிர அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். பட் அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அதனாலே இது வந்து மக்களுடைய அட்ராக்ஷனை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடலோடைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா மாடல் பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த பை அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது மேக்ஸில். ஸோ அந்த மாடல் பை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து பேராக வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ்லாம் வந்து யூஸ்வலாக தான் இருக்குது. 6.5 inch. ஃபோனுடைய ஷேப் அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் செஞ்ச மாதிரி இருக்குது. கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ கேமராஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டைரெக்டாக வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஜரேஷனாக தான் இருக்குது. பட் அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுற முதல் ஃபீச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிட்காயின்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெஸ்லா கம்பெனியில் அவங்களுடைய சொந்த காயின் இருக்குது. அந்த காயினை வந்து நீங்கள் டெஸ்லா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களே மைன் பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ மைனிங் அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து காயினை வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்களே வந்து ஒரு கரன்சியை உருவாக்குற மாதிரி அது பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து டெஸ்லா ஃபோன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜிங். இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்கலாம் வந்து இப்போது டெசர்ட்ஸில் இருக்காங்க, அங்கே வந்து சார்ஜிங் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து சோலார் சார்ஜிங் பண்ணிக்கலாம். சோலார் சார்ஜிங் பேனல் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபோனோட அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் சார்ஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து எந்த அளவுக்கு ஒரு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரியல. பட் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே இல்லாமல் இதோடைய ப்ராசஸர் ரேஞ்ச். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லவே இல்லை. டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் வந்து பிரேக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே விழுந்தா உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, சாம்சங் இருக்குது, ஹியாவை இருக்குது. ஸோ மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன், சாம்சங், ஹியாவை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஹியாவை வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து லீடிங் ஃபோன் செல்லர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க பாப்புலராக இல்லை. ஸோ இந்த 3 கம்பெனிஸுமே பயப்படக்கூடிய அளவுக்கு வந்து டெஸ்லாவோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெஸ்லா வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ்னால ஒரு அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. டெஸ்லா ஃபோன்ஸில் இது மட்டும் தான் ஃபீச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்லா கம்பெனியோட சிஇஓ பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க். அவர் தான் வந்து SpaceX அப்படிங்கிற கம்பெனிக்கும் வந்து சிஇஓ. ஸோ இந்த SpaceX பார்த்தீங்கன்னா மார்ஸில் வந்து காலனைசேஷன் வந்து எப்படி உருவாக்குறது, மார்ஸில் வந்து வாழ்க்கையை வந்து தொடங்குறதுக்கான வழிகளை வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக SpaceXோட கனெக்ட் ஆகி அந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கேட்கறக்கே ஆச்சரியமூட்டும் வகையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் வந்து எப்போ டெஸ்லா ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். சப்போஸ் டெஸ்லா ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.